தமிழ் இலக்கணத்தில் சுட்டெழுத்து என்ற ஒன்றை பற்றி இப்போது பார்ப்போம். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கு தான் சுட்டெழுத்து அப்படின்னு பேர். ஒரு பொருளை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கு தான் சுட்டெழுத்து அப்படின்னு பேர். இந்த சுட்டெழுத்தெல்லாம் மொழிக்கு, அதாவது வார்த்தைக்கு முதலில் மட்டும்தான் வரணும். வார்த்தையினுடைய இடையிலோ கடையிலோ வராது, முதல்ல மட்டும்தான் வரும். சுட்டெழுத்து எது அப்படின்னா ஆ, இ, உ. இந்த 3 தான் சுட்டெழுத்து அப்படின்னு பேர். சுட்டு பெயர் அப்படின்னா அவன், இவன், உவன். இந்த எழுத்தை முன்னிலைப்படுத்தி வரக்கூடிய வார்த்தையெல்லாம் சுட்டு பெயர். இந்த எழுத்து மட்டும் வந்தால் அது சுட்டு எழுத்து. இது 2 வகைப்படும். ஒன்று அகச்சுட்டு, மற்றொன்று புறச்சுட்டு. அது சொற்களுடைய உள்ளேயே இந்த ஆ, இ, உ வந்துச்சுன்னா, ஒரே சொற்களுக்குள்ளேயே ஆ, யு, ஊ வந்துச்சுன்னா அது அகச்சுட்டு. இப்போ அவன் அந்த வார்த்தையிலே ஆ வருது, இவன் அந்த வார்த்தையிலே ஈ வருது, உவன் அந்த வார்த்தையிலேயே ஊ வருது. இந்த உவன் அப்படிங்கிறது அவனுக்கும் இவனுக்கும் இடையில் உள்ளவனுக்கு உவன் அப்படின்னு பேர். அவன் அப்படின்னா சேய்மை, இவன்னா அண்மை, அதாவது அருகில். உவன்னா தூரத்தில் உள்ளவனுக்கும் கிட்ட உள்ளவனுக்கும் இடையில் உள்ளவனுக்கு உவன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இப்போது அது இல்லை, சங்க இலக்கியத்தில் உண்டு. சொற்களுக்கு புறத்தே வருவதுதான் புறச்சுட்டுன்னு பேர். அதாவது பையன் என்பது சொல், அதுக்கு முன்னாடி தனியாகவே ஆ என்ப சுட்டு எழுத்து வந்துடும். இனிமேல் சொற்களுக்கு புறத்தே அப்பால் வரக்கூடிய எழுத்துக்கு தான் புறச்சுட்டு அப்படின்னு பேர். இந்த உது அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப இப்போது வழக்கத்தில் இல்லைன்னா கூட உது எம்மூரே, அதாவது எல்லாம் எம்மூருன்னு அந்த அர்த்தத்தில் வரக்கூடிய குறுந்தொகை 179 பாடலில் வருது. உதுக்கான் அப்படின்னு குறுந்தொகை 81 பாடலையும் வருது. ஆ, இ, உ இந்த சேய்மை, அண்மை, ஊனா இவ்விரண்டுக்கும் இடையில் வருவது ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒரு பொருளை சுட்டுவதற்கு 2-3 சொற்கள் இருக்குமென்றால் நாளடைவில் அது என்ன பண்ணும்? ஒன்று மறையும். எனவே இந்த சேமையையும் இடையில் உள்ளதையும் குறிக்கக்கூடிய ஆ, உ இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த ஊ மறைந்து அந்த இடையில் உள்ள சுட்டுக்கும் தூரத்தில் உள்ள சுட்டையும் ஒன்றாக இணைத்து ஆ என்ற சுட்டை நிலைத்து விட்டது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப்